இப்போ நம்ம ராஜ்மா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ராஜ்மாவை நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இது குக்கரில் நம்ம அந்த ராஜ்மா முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாங்க. ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வேகும் பொழுது நல்லா உங்களுக்கு வந்து கிரேவியாக வரும். அடுத்தபடியாக இதில் 2 கிராம்பு நம்ம வேணும்னா ஆப்ஷனலாக சேர்த்துக்கலாம். 2 பட்டை 3 ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன். நான் கிராம்பு வந்து மசாலா சேர்க்க போகிறேன். நீங்கள் இதுலேயும் சேர்த்துக்கலாம், அதுலேயும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு நம்ம சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் உங்களுடைய வேகக்கூடிய தன்மையை பொறுத்து நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க, அதாவது பேனு. இப்போ அது நல்லா காஞ்சி வந்தோடனே அதில் கொஞ்சமாக நம்ம சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் எதுனா சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 பட்டை நம்ம சேர்த்துக்கிட்டோங்க. கூடவே பிரிஞ்சி இலை இருந்தால் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதக்கி விடுங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இதுக்கு நடுவில் நம்ம பச்சை மிளகா 3 பச்சை மிளகா வந்து சாப் பண்ணி சேர்த்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து வதக்கி விடலாங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 3 தக்காளியை நல்லா பேஸ்ட்டு பண்ணி நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம், அதையும் நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் அதையுமே வந்து நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிங்கன்னா இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூள், அதாவது கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு தாண்டி நீங்கள் சால்ட் உப்பு தேவை எவ்வளவோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு சேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் வந்து நல்லா உங்களுக்கு கிரேவி ஆகணும். அதனால் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக மிக்ஸ்அப் ஆனதுக்கப்புறம் நம்ம ராஜ்மா குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம ராஜ்மா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கை வச்சு நசுங்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இது அப்படியே எடுத்து நம்ம கிரேவி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாக போட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிரேவி அதில் இருக்கக்கூடிய அந்த ராஜ்மா எல்லாமே நல்லா மிக்ஸ்அப் ஆகி வரும். நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இல்லைனா வந்து நீங்கள் நெய் எதுவாக இருக்குமோ சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் காரம் அதிகமாக இருந்தால் கூட அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லாமே நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகி வருது. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம், அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மிக்ஸ்அப் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ்அப் ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கிரேவி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பூரி, இட்லி, சப்பாத்தி, தோசை எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ராஜ்மா மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான டிஷ்ஷு.